ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்னைக்கு ஒரு வெஜ் குருமா பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்க. அதுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். சப்பாத்தி மாவு பூரி மாவு ரெண்டும் சேர்ந்து தான் அது. மாவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றினீங்கன்னா பூரி சுடலாம். கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக ஊற்றினீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 கப் மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். டேஸ்ட்டுக்காக சால்ட் போட்டுக்கோங்க. கையிலையும் பிசைஞ்சிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்கிறனால இதில் பிசைஞ்சிடறேன். கையில் போட்டு பிசைறதா கூட நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு எல்லாமே ஒன்று சேர நல்லா எடுத்து வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் குருமா செய்ய ஆரம்பிங்க. கரெக்டாக இருக்கும், அது ஊறிடும் அதுக்குள்ளே. இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு ஒரு மசாலா பார்க்கலாம். மசாலா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கல்பாசி, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது நான் அதெல்லாம் போட மாட்டேன், நான் அரைச்சே சேர்த்துருவேன். ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் குடுமி மட்டும் எடுத்துட்டு மேல் தோலை எடுத்துட்டு, லேசாக தோல் இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஒரு 10 வெங்காயம், இல்லாட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட ஒரு பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழம், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் முழுசாக கட் பண்ணி குருமாவில் சேர்க்கறது இல்லை, இப்படி அரைச்சே சேர்த்துடுறது. ஸோ குருமா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள், அப்புறம் விட மாட்டீங்க, இப்படி தான் செய்வீங்க. இதை நம்ம பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அரைச்சாச்சு, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் செய்யலை, ஒரு பாத்திரத்தில் செய்யலாங்க. பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, சன்ஃப்ளவர் ஆயில். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை டேரக்டாக சேர்த்துடலாம். இதில் பட்டை, சோம்பு இதெல்லாம் போடலை தனியாக. அது சாப்பிடும்போது வாயில் மாட்டோம், அதுக்கு வீட்டில் திட்டு கிடைக்கும் அப்புறம். அதனால் இப்படி சேர்த்து அரைச்சிடுறது. இப்போலாம் சேர்த்து அரைச்சி இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். படப்படான்னு தெரிக்கும். லைட்டாக மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் ஆகட்டும். காய்கறி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி எதனாலும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட் எடுத்துருக்கிறேன். அதோட காலிஃப்ளவரும் போட போகிறேன். பீன்ஸ், கேரட்டை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா கொஞ்சம் வெந்திருக்கும், வெந்துருச்சு. ரொம்ப ஆயிலெலாம் ஊற்ற வேண்டாம், குருமா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவும் இதோட சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, குருமாக்கு தேவையான உப்பு இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சேர்க்கறதில்ல. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், இவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கடையில் வாங்கின பவுடராக இருந்தால். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். காய்கறி, மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். 10-15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் ஆஞ்சி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை மற்ற காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் போடுங்க. இது டக்குன்னு வெந்துடும், பூ இல்லையா, அதனால. ஒரு உப்பு போட்டு அதில் தண்ணியில் உப்பு போட்டு அதை வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை கொஞ்ச நேரம் இருக்கட்டும். காய்கறி வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு 10 பல் முந்திரி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி டேஸ்ட்டு
அதோட திக்னஸ் கொடுக்கும் குருமாக்கு. அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ காய் வெந்திருக்கும். அதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதோட காலிஃப்ளவர் ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த குருமா நீங்கள் எதோடனாலும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தியோட மட்டும் இல்லை, பூரிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும். அதுலேயே காய்கறி இருக்கிறதுனால வேறு காயெல்லாம் செய்ய வேண்டாம். சாதத்தில் ஊற்றி ஒரு அப்பளம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு. காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். 2-3 நிமிஷம் குடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வைங்க, அவ்வளோதான் போதும். அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கலர் மாதிரி வரும். அவ்வளோதான், நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். எல்லா இதோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். அது சப்பாத்தி, பூரி, சாதம், தோசை, இடியாப்பம் செஞ்சால் கூட இதை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். காலையில் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டா போதும், நைட் வரைக்கும் இதே சாப்பிடலாம், நம்ம சாம்பார் மாதிரி. ஓகே, இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தியோட குருமா வச்சு சாப்பிட வேண்டியது. இதே மாவில் பூரியும் செய்யலாம். நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இன்னும் கம்மியாக ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா பூரியும் செஞ்சுக்கலாம் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.